நான் வந்து டாக்டர் எம் கீதாஞ்சலி, டீன் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். முதலமைச்சர் கையால் இன்றைக்கி விருது வாங்கினது, நல்ல ஆளுமை விருது வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, 2020க்கு முன்னாடி ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் கால் இழந்தவங்க, அப்புறம் டயபெட்டிஸ் வியாதினால் ரொம்ப அதிகமாக சர்க்கரை பரவி கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ்ன்னு சொல்கிற செயற்கை கால்கள் பொறுத்துறதுக்கு சென்னை வரைக்கும் வர வேண்டி இருக்கும். ஆனால் 2020 கோவிட் போது அந்த மாதிரி ட்ராவல் அலோவ் பண்ணாமல் இருந்தப்போ, நம்ம முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஜெனரேட் ஆகிற இன்கமில் கன்சியூமபிள் ஃபண்டில் நம்ம மாவட்டத்திலே வந்து நம்ம ஆர்த்தாட்டிஸ்ட் அதோட டெக்னீஷியன்ஸை வச்சு நம்மளே அந்த செயற்கை கால்கள் உருவாக்கி நம்ம மருத்துவமனையில் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த செலவும் இல்லாமல் 6 வருஷமாக நடத்திட்டு வரோம். இப்போ 280 பேருக்கு நம்ம பெனிஃபிட் பண்ணியிருக்கோம். இதனால் இந்த 2 lakhs வந்து ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்க்கும் ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்க்கும் இந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணி மேலும் டெவலப் பண்ணுறதுக்கு நான் உறுதிமொழிகிறேன். தேங்க்யூ. கீதாஞ்சலி, எம் கீதாஞ்சலி. முதலமைச்சர் கையில் வாங்க ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். என்னோட நேம் நெல்சன். நான் திருப்பூர் மாவட்டத்தில் வந்திருக்கேன். சமூக சேவை செஞ்சுட்ருக்குறோம். எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற ஒரு அறக்கட்டளை மூலிமா முடியாத ஏழை எளிய மக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எதிர்கால தலைமுறையை உருவாக்கணும் நோக்கில் நிறைய சேவைகள் புரிஞ்சிட்ருக்குறோம். குறிப்பாக அது மலைவாழ் கிராம மற்றும் ஆனமலை புலிகள் காப்பத்தில் உள்ள மலைவாழ் கிராம மக்களுக்காக மருத்துவ முகாம் நடத்துறது, அவங்களுக்கான பேசிக் டாக்குமெண்ட்ஸ்க்கான அப்ரூவல் வாங்கி கொடுக்க, பேசிக் டாக்குமெண்ட்ஸ்க்காக அவங்களுக்கு அப்ளை பண்ணி, இதுமாதிரி அவங்களோட நீட்ஸ்க்காக நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய சமுதாயத்தின் தூண்கள். அப்படிப்பட்ட இளைஞரை உருவாக்குறதுக்கான முயற்சி நாங்கள் ஈடுபட்டுருக்கோம். இதுக்காக அப்ரிசியேஷனாக இந்த அவார்டை நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் டாக்டர் பி திருநாவுக்கரசு, ப்ரொஃபஸர் அண்ட் டைரக்டர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரீஹாபிலிட்டேஷன் மெடிசன் அரசு புனர்வாழ்வு மையத்து கேகே நகரில் நான் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறேன். நான் 34 வருஷமாக அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த சேவையை பணிபுரிகிற வாய்ப்பு கிடைக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த போலியோ பேஷண்ட்ஸாக மிக அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இப்போது இருக்கிற அந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அது மாதிரி இருக்கிறதுனால மிகவும் அதிகமாக இருக்கிற ஆம்புடேஷன், கால் இழப்பு, தண்டோட பாதிப்பு மற்றும் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி நரம்பு தண்ட பாதிப்பில் அதிகமாக இருக்கிற பேஷண்ட்ஸ் நான் பார்க்குற நிலை இருக்குது. இப்போது இதுக்காக கேகே நகரில் 60 பெட் இருக்கிற ஒரு சிறப்பு அரசு புனர்வாழ்வு மையத்தை நம்ம பணிபுரிந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் சேவை செய்கிற வாய்ப்பு இருக்குது. என்னுடைய சேவையை அங்கீகரித்து தமிழக அரசு அரசால் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஜோசப் இந்த விருது வாங்குவது மிகவும் பெருமையாக கருதுகிறேன். இதற்காக சுகாதாரத்துறைக்கும் இந்த மாற்றுத்திறனாளி துறைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதானது வந்து எனக்கு கிடைத்த நோக்கம் என்ன அப்படின்னா, மலைவாழ் குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக நிறைய முன்னேற்பாடுகள் நான் செஞ்சுருக்கேன். மலைவாழ் மக்கள்னாலே எல்லாருக்குமே தெரியும், கல்வியிலும் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிற மாதிரி தான் இந்த காலகட்டங்களில் இருக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைகள்லாம் வந்து படிக்கணும், ரொம்ப பெரிய பொசிஷன் போகணும், அவங்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலையில் வரணும் அப்படின்றக்காக தான் என்னுடைய எஃபர்ட் வந்து அங்கே போட்டேன். ஸோ எல்லா குழந்தைகளுமே எங்கள் ஏரியாவில் உசலமட்டியில் இருக்கிற குறிஞ்சி மலைவாழ் பகுதி மக்களும் சமத்துவபுரத்தில் வாழ்கிற மக்களும் வந்து இப்போ வந்து ஸ்கூல் போகிறாங்க, படிக்கிறாங்க. மற்ற குழந்தைங்களுக்கு ஈக்குவலாக அவங்க வந்து சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு பேரோடு இருக்காங்க அப்படின்போது ரொம்ப எனக்கு சந்தோஷம் அளிக்குது. ஸோ ஒரு குழந்தைக்கு எஜுகேஷன் கொடுக்கறது மூலிமா அந்த என்டையர் சொசைட்டியை வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு எஜுகேஷன் கொடுத்தோன்னா அவங்களுக்கு என்ன வேணுன்ற தெளிவோடு இருப்பாங்க. நம்ம அடுத்து என்ன செய்யணும், நான் என்ன ஆகணும், எனக்கு என்ன விஷயங்கள் நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவை கொடுக்குறதே கல்வி மட்டும்தான். ஸோ அந்த மாதிரியான எஜுகேஷன் வந்து கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உசலமட்டியில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அக்காலந்தொட்டு வந்து பெண் சிசு கொலையில் பேர் போன ஒரு ஊர். ஸோ என்னோடய வீட்டில் வந்து நான் வந்து ஒரு 3வது குழந்தை, பெண் குழந்தை. எனக்கு 2 அக்கா, ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ 3வது குழந்தையாக பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. ஸோ அந்த படிக்க வச்சு இந்த அளவுக்கு வந்து எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து அங்கீகாரம் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இனி வரும் நாட்களில் நான் செய்ய போகிற ஒரு சேவைக்கு இது ஒரு ஊக்குவிப்பாக நான் எடுத்துக்கிறேன். என்னோட பேர் சிந்தா. நான் மதுரை மாவட்டம் உசலமட்டியிலேருந்து வரேன்.